ஹாய். மகாராஷ்டிரால ஒரு புவர் ஃபேமிலில பிறந்த ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போதே, அதாவது அவளோட 14 இயர்ஸ்ல அவளை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க. மேரேஜ் லைஃப்னா ரொம்ப ஹாப்பினஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அபியூஸ், டார்ச்சர், இன்சல்ட் அப்படின்னு டெய்லி போகுது. அந்த பெயினை ஹேண்டில் பண்ண முடியாம அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்றா. பட் லக்கிலி சர்வே ஆனா. அதுக்கப்புறம் அவ ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தா. இந்த லைஃப நான் மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு போகிறா. ஒரு சின்ன டெய்லரிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்றா. டெய்லி 2 rupeesக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்றா. கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்றா. அண்ட் ஆல்சோ பேங்க்ல ஒரு லோன் எடுக்கிறா. அதையும் தாண்டி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறா. ஆனா அங்கேயா ஃபெயிலியர் தான் கிடைச்சது. ஆனா கிவ் அப் பண்ணல. லேட்டர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆக போற ஒரு கம்பெனியை வாங்கி அந்த கம்பெனிய ப்ராஃபிட்டபிள் பிசினஸாவும் மாத்திட்டாங்க. அண்ட் அந்த கேர்ளோட நேம் கல்பனா சரோஜ். இப்போ அவங்க 100+ crore ப்ராஃபிட்டபிள் பாக்குற ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்காங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு விட்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆண்டர்பிரினர் உருவாயிருக்கவே மாட்டாங்க. லைஃப் எவ்வளவு டவுன் ஆனாலும் கம்பேக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிவ் அப் பண்ணாதவங்க தான் எப்பவும் வின் பண்ணுவாங்க.